முட்டை பரோட்டா செய்கிறதுக்கு 3 பரோட்டாவை பிச்சு வச்சுருக்கிறேன். வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள், சிக்கன் மசாலா தூள் எல்லாத்தையும் வதக்கிக்கிறணும். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதை அடித்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். பிச்சு வச்ச 3 பரோட்டாவை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். முட்டை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டான முட்டை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு.